என்னடா சின்டாக்ஸ் டேங்க்ல வாங்குறீங்க? யாருடா நீங்க? How do I tell you? ஈரான் இஸ்ரேல் மேல பாம்பு போடுறான். சரி, நீங்க வாங்குறத பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தானா பீடி துண்ட போட்டாலே பிளாஸ்ட் ஆயிருமேடா. புறா வாங்குறீங்க. ஆனா என் நெய்பர் தங்கத்துல தங்கம் சொக்க தங்கங்க. ஜட்டி போட்டு வந்துறேன். ஐயோ ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. பெரிய ஜட்டி போட்டு வந்தானே நீங்க எல்லாம் காலிடா. ஆமா, வீடியோ பார்த்து எது வேலைகளே பாத்துற போறானுங்க. ஆனா ஒண்ணுடா, இவங்க எல்லாம் வாங்குறத பார்த்தா தேவைக்கு வாங்குற மாதிரி இல்ல. இவங்க எல்லாம் இத வச்சு ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு தான் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிளாஸ்ட் தாண்டியோ. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சின்ன இடம் தாங்க காரணம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற இஸ்ரேல் ஈரான் வார்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பிளாக் பண்ணிட்டாங்க. இது வழியா இந்தியாவுக்கு ஆயில், பெட்ரோல், கேஸ் எல்லாம் இது வழியா தான் வரணும். ஆனாலும் நம்ம கிட்ட பெட்ரோல், டீசல், ஆயில் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு போதுமான அளவு மே மந்த் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டோரேஜ் அவைலபிளா இருக்கு. அரபு நாட்டுல வெறும் 30% மட்டும் தான் நம்ம ஆயில் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 45% வாங்கணும். ஸோ இந்தியா இதெல்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம பேலன்ஸ் 70% பாத்தீங்கன்னா ரஷ்யா, அப்புறம் யூகே, பிரேசில்ங்கிற நாட்டுல தான் 70% ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே நமக்கு கிடையாதுங்க. ஸோ இதனால நம்ம மக்கள் தெரியாம போயிட்டு வாட்டர் பாட்டில வாங்கினாங்க. சரி, சின்டாக்ஸ் டேங்க்ல போயிட்டு வாங்குறாங்க. ஒழுங்கா எவன் எல்லாம் வாங்கினியோ கொண்டு போய் வித்துரு, இல்லைன்னா பிளாஸ்ட் தாண்டியோ.